ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் உருளை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு, புளி சாதம், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே தக்காளி சாதம் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிடலாம், சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் எல்லாருமே நீர்க்காய்கள், மோர், ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியாக நம்ம உடம்பை வச்சுக்கும் போது இந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ 2 வரமிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியை போட்டுடலாம். 2 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி 2 மீடியம் வெங்காயம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு மீடியமாக போட்டுக்கோங்க. தேவைன்னா கூட அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிருக்கிற இந்த காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள்னால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா போட்டுக்கோங்க. சப்போஸ் இல்லை உங்ககிட்டனா விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் என்கிட்ட இருந்ததுனால நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாலும் போதும். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் போட்டு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த காய், இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். ஓரளவுக்கு கத்திரிக்காய் வேகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கின்னு ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அருமையான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. புளி சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. தயிர் சாதம், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கத்திரிக்காய் உருளை கிரேவி. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் உருளை கிரேவி ரெடி. அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.